ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஏ சைக்காலஜியில் ஃபஸ்ட் இயரில் உள்ள முக்கியமான டாப்பிக்கான டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கற்றலின் வகைகள். இப்போ இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மோட்டார் லேர்னிங், இயக்க ஆற்றல் மூலமாக கற்றுக்கிறது. வேர்பல் லேர்னிங், இது வார்த்தை சார்ந்த கற்றல்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் ஒன் கான்செப்ட் லேர்னிங், கருத்துரு கற்றல்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன்று டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங், அதாவது வேறுபடுத்தி அறிதல் மூலம் கற்றல். இப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். மோட்டார் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம உடல் உறுப்பு இருக்கும்ல, அதாவது கை கால் இதெல்லாம் அசைச்சு அந்த அசைவுகள் மூலமாக ஒரு புதிய ஸ்கில்லை வளர்த்துக்கிறத விட ஃபஸ்ட்டு அந்த புதிய ஸ்கில்லை கற்றுக்கிறது, இது பேர் தான் மோட்டார் லேர்னிங். எக்ஸாம்பிள், நடக்கிறது, ஓடுறது, ஸ்கேட்டிங் செய்கிறது, ஒரு கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, புதுசாக எதுவும் சாகசம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மலை ஏறுவாங்க. இந்த மாதிரி மலை ஏறுறது, இதெல்லாம் நம்மளோட கை கால்களை அசைச்சு அதோட ஒத்துழைப்பு மூலமாக, நம்ம உடல் உறுப்புகளோட ஒத்துழைப்பு, அசைவு, அந்த தசைகளோட ஒருங்கிணைப்பு மூலமாக நம்ம ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறோம். இது பேர் தான் மோட்டார் லேர்னிங். இது சாதாரணமாக வந்துடாது, தொடர் பயிற்சி மற்றும் அனுபவம் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. கன்சிஸ்டன்சியும் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப முக்கியம். இதுதான் மோட்டார் லேர்னிங். செகண்ட் ஒன் வேர்பல் லேர்னிங், வார்த்தை சார்ந்த கற்றல். மற்றவங்க கூட நம்ம பேசணும், ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. அதாவது அது எப்படி கற்றுக்கலாம்னா, வார்த்தையை யூஸ் பண்ணி, ஏதாவது மூவிஸ், சவுண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி, இந்த குறியீடு, இந்த சைன்லாம் யூஸ் பண்ணி இது மூலமாக கற்றுக்குறோம் அப்படின்னா அதுதான் வேர்பல் லேர்னிங். எக்ஸாம்பிள், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது. அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபாரினர்ஸ் வராங்க, அவங்கள்ட்ட காமனாக யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷுங்கிறது ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்கிறனால அதை நம்ம ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போனால் கூட ஈஸியாக பேசலாம். அதர் கண்ட்ரீஸ்னால் அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் தான் இப்போ அவங்க கூட நம்மளை கம்யூனிகேட் பண்ண வைக்கிது. ஸோ கம்யூனிகேஷனுக்கு லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாங்குவேஜ் எதில் சேருது, அந்த லாங்குவேஜுங்கிற ஒரு அந்த மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேர்பல் லேர்னிங், வார்த்தை சார்ந்த கற்றல், அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிற அந்த கற்றலுக்கு பேர் வேர்பல் லேர்னிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் கான்செப்ட் லேர்னிங், அதாவது கருத்துரு கற்றல். சுற்றியுள்ள பொருள் அப்புறம் பண்பு, அந்த சுற்றியுள்ள பொருள் நிறைய இருக்குது, அந்த பொருளோட பண்பு மற்றும் குணாதிசயத்தை வச்சு அதை வகைப்படுத்த கற்றுக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு, இப்போது ஒரு உயிரினம் குறைக்குது, அதுக்கு ஒரு வால் இருக்குது, 4 கால் இருக்குது. இதை சொன்னோன்னே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது அது ஒரு டாக், அது ஒரு நாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அதோட பண்பு குணாதிசயத்தை வச்சு நம்ம அது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதுதான் சொல்ல வராங்க கருத்துரு கற்றல் அப்படிங்கிறது. அதாவது கான்செப்ட் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, அதோட பண்பு குணாதிசயத்தை வச்சு அது என்ன அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அந்த விலங்கு குறிக்கிறதுக்கு நம்ம நாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட் லேர்னிங். 4வது டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங், அதாவது வேறுபடுத்தி அறிதல். வெவ்வேறு தூண்டல்களுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிஞ்சு அதுக்கேற்பட செயல்படும் திறன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், வாகனங்களின் ஹார்ன். இப்போ ஒரு ஹார்ன் சவுண்டு நம்மளுக்கு கேட்குது. அந்த ஹார்ன் வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டக்குன்னு இது பஸ்ஸு, இது காரு, இது பைக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனித்தனியாக இந்த ஹார்ன் சவுண்டு கேட்டால் இப்படி தான் கேட்கும் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நம்ம திரும்பி பார்க்குறோம், அதுக்கேற்ப நம்ம டக்குன்னு மூவ் ஆகுறோம். அந்த ஹார்ன் சவுண்டு எதுக்குள்ளது அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக கேட்ச் பண்ண முடியுது. இது எப்படி, அதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம அந்த வேறுபடுத்துகிற அந்த தன்மையை நம்ம நல்லா கற்று வச்சுருக்கோம். அதுதான் டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங். இதே இப்போ டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங்க்கும் கான்செப்ட் லேர்னிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், கான்செப்ட் லேர்னிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஃப்ரூட்ஸை பார்த்தா அந்த ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் இருக்குன்னா, ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஃப்ரூட்ஸ் வகை, இதெல்லாம் பழம் அப்படிங்கிற ஒரு வகை அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடுறோம். இப்போ பீட்ரூட்டு, கேரட்லாம் பார்த்தா இதெல்லாம் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் காய்கறி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடுறோம். இதே டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங் அப்படின்னா, இது கேரட்டு, பீட்ரூட் வெஜிடபிள், ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, கேரட்டுக்குள்ள தன்மை என்ன, பீட்ரூட்டுக்குள்ள தன்மை என்ன. இப்போ ஃப்ரூட்ஸ்னால்
ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வகை அப்படின்னு சொல்லி பொதுவாக விட்டுற முடியாது டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஆரஞ்சு, இது சாத்துக்குடி, ஓகே. ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அதை வேறுபடுத்தி அறிதல், அதுதான் வந்து டிஸ்கிரிமினேட்டிங் லேர்னிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்துட்டோம். இதை வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.